லைஃபே ரொம்ப போர் அடிக்குதுங்க. என்ன செய்கிறதுனே தெரியல. இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தேன். திடீர்னு ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏன் லைஃப்பில் உங்களுக்கு பிடிப்பே இல்லாமல் போகுது? எதனால் பிடிச்ச விஷயங்கள் கூட பிடிக்காமல் போயிடுச்சு? அது காரணம் என்ன? அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி லைஃப்பை எப்போதும் இன்ட்ரெஸ்டிங்காக சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கூட ஏன் இப்போ பிடிக்க மாட்டேங்குது? முன்னாடி நல்லா ஜாலியாக மற்றவங்ககிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வெளியில் போகிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் சமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எனர்ஜெட்டிக்காக பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ட்ரெஸ்டெல்லாம் குறைஞ்சி போய் வேண்டா வெறுப்பா ஒரு செய்யணுமேங்கிற கட்டாயத்தில் செய்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது இல்லையா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் சுறுசுறுப்பாக இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதையும் தாண்டின ஒரு விஷயம் அதுதான் எமோஷ்னல் ஓவர் பர்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த டைமில் என்னென்னா மைண்டு சர்வைவிங் மோட்லேயே இருக்க ஆரம்பிக்கும், எனர்ஜி சேவிங் மோடில் இருக்க ஆரம்பிக்கும். அது என்ன எனர்ஜி சேவிங் மோட் அப்படின்னா, சப்போஸ் உங்களுடைய செல்ஃபோனில் சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லும்? பேட்ரி சேவர் மோடுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லும் இல்லையா? ஏன்னா மினிமம் அந்த எனர்ஜி வச்சுக்கிட்டு எது அத்தியாவசிய தேவைகளை மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த சேவிங் மோடுக்கு உங்கள் ஃபோன் மாற்ற சொல்லும் இல்லையா? ஸோ சார்ஜ் பத்தலை அப்படிங்கிறப்போ அந்த எனர்ஜி சேவிங் மோடில் உங்களுடைய ஃபோன் ஆப்ரேட் ஆகுது. அதே மாதிரி தான் உங்களுடைய மைண்டு இப்போ ரொம்ப அந்த எனர்ஜிலாம் கம்மியாக போனதுனால, அதாவது மைண்டோட எனர்ஜி அது ரொம்ப கம்மியாக போனதுனால, எது ரொம்ப முக்கியமான விஷயமோ அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செய்யலாம், மற்ற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி மற்ற உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட், உங்களுடைய சந்தோஷம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிருது. காலையில் எந்திரிச்சிருந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கோ அதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி மனசு அந்த முடிவுக்கு வந்துருச்சு. ஒரு எனர்ஜி சேவிங் மோடுக்கு வந்துருச்சு. சரி, எனர்ஜி சேவிங் மோடுக்கு வந்ததுன்னா என்ன அர்த்தம்? எனர்ஜி பத்தலை அப்படின்னு தானே அர்த்தம். உங்களுடைய மைண்டில் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ இது எதனால் வரலாம் அப்படின்னா, மேபி உங்களுக்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், இல்லைன்னா மாதக்கணக்காக வருஷக்கணக்காக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்தாமல் அது கோபமோ வருத்தமோ கவலையோ அதை சப்ரஸ் பண்ணி வச்சுட்டே இருந்திருக்கலாம். இல்லைன்னா யாருமே உங்களுக்கு ஒரு எமோஷ்னலி சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது சப்ரஸ்டு இமோஷன்ஸ், பல காலமாக வெளிப்படுத்தாத ஒரு இமோஷனல் ஹர்ட், அதாவது மனசு ரொம்ப காயப்பட்டிருந்துருக்கலாம். நீங்கள் யாராவது பேசின வார்த்தைகளோ இல்லை யாராவது செய்த செயல்களோ உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். அதை நீங்கள் அதிகமாக வெளிக்காட்டாமல் சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். இட் இஸ் நாட் ஹீல்ட், இட் இஸ் இக்னோர்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த இமோஷ்னல் பெயின், அந்த மனவலி, மனவேதனை அதெல்லாம் கூட இப்போ இருக்கிற அந்த இமோஷ்னல் ஃபெட்டிக், அதாவது உணர்வுகள் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக இல்லாமல், ஒரு சந்தோஷமான மனநிலை இல்லாமல், ஏதோ வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற விரக்தி நிலைக்கு உங்களை தள்ளி இருக்கலாம். ஓகே, இதில் எந்த காரணம் வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம். சரி, இப்போ காரணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? சரி, இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய மனசுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. சார்ஜ்னா என்ன? நம்மளுக்கு பிடிச்சமான விஷயங்கள் செய்கிறதா மனசுக்கு சார்ஜ் பண்ணுறதா அர்த்தம். உங்களுக்கு ஒரு பாட்டு கேட்குறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் வெளியில் போகிறதா இருக்கலாம், இல்லை பிடிச்சமான உணவை சாப்பிட்றதா இருக்கலாம். ஏதோ உங்களுக்கு சந்தோஷத்தை தந்த ஒரு விஷயமோ அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருப்பீங்க. அது யோசிச்சு பாருங்களேன். இந்த இவ்வளோ நாள் இத்தனை வருஷமாக எனக்கு பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும், அதை நான் செய்கிறதே கிடையாது அப்படின்னு இருக்கலாம். இல்லை இவ்வளோ நாள் நான் கோயிலுக்கு போவேன், இவ்வளோ நாள் இதெல்லாம் செஞ்சேன், அதை நான் செய்கிறதே கிடையாது அப்படின்னு இருக்கலாம். ஸோ உங்களை யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்ய விட்டுட்டீங்க அப்படின்னு. ஸோ நாளடைவில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் அதை இப்போ செய்யணும்னு நினச்சா கூட ஒரு தயக்கம் வந்துடும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதுதான் காரணம். ஸோ அதை என்னன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு பிடிச்சமான எந்த ஒரு விஷயத்தை செய்ய நீங்கள் அப்படியே மறந்துட்டீங்க, செய்கிறத விட்டுட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்கிற இந்த விஷயத்தை டெய்லி 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, கண்ணை மூடி அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உங்களுடைய மூச்சை கவனிங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் உங்களுடைய மூச்சை கவனிச்சுட்டு மூச்சை நிதானமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் சொல்கிற இந்த 4 phrases என்ன அப்படின்னா, ஹோபோனோபோனோ மெடிடேஷனில் இருக்கிற இந்த 4 phrases. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற இந்த 4 phrases-ஐ உங்களை நினச்சிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளவு நாட்கள் நீங்கள் உங்களை இக்னோர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தேவையானதை செய்யாமல் விட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களை அறியாமல், இது நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் செய்யலைன்னு அர்த்தம் கிடையாது. உங்களை அறியாமல் நீங்கள் உங்களை நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷ்னலி, ஏதோ ஒரு விதத்தில், இல்லை எல்லா விதத்துலையும், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களை நீங்கள் நெக்லெக்ட் பண்ண வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிரும்.
ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நான் செய்ய சொல்கிறேன். கண்ணை மூடி அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உங்கள் மூச்சை கவனிங்க. அடுத்தது இந்த 4 ஃப்ரேசஸை சொல்லுங்கள். இது எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னு கணக்கு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 to 5 மினிட்ஸ் சொல்லுங்கள். முடிஞ்சால் 10 மினிட்ஸ் சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் உங்களால் அமைதியாக இருந்து இதை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். எவ்வளோ தூரம் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட ரீகனெக்ட் ஆவீங்க. உங்கள் மைண்டோடு நீங்கள் ரீகனெக்ட் ஆவீங்க. ஓகேவா? அப்படி செய்கிறப்போ உங்கள் மனசில் சந்தோஷம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம எப்போதும் நம்மளை நெக்லெக்ட் பண்ண வாழ்க்கையில் வெறுப்பும் விரக்தியும் வந்துடும். அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் நம்மளோட நம்ம எப்போதும் ரீகனெக்டடாக இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். நம்ம மைண்டோட நம்ம ரீகனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த மெடிடேஷனை செஞ்சு பாருங்கள். காலையில் ஒரு தடவை செய்யுங்க, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு செய்யுங்க. ரைட்டா? இது பகலில் எப்போ உங்களுக்கு சொல்ல முடியும்னோ அப்பையும் இதை நீங்கள் மனசில் சொல்லிக்கலாம். இதை நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்னும் சொல்லலாம், நடந்து சொல்லலாம், உட்காந்துட்டு சொல்லலாம், கண்ணை மூடி சொல்லலாம், கண்ணை மூடாமையும் சொல்லலாம். ஓகே, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் இந்த 4 ஃப்ரேசஸை மனப்பூர்வமாக சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் த கவுண்ட். எத்தனை தடவை சொல்லணும், அத்தனை தடவை சொல்லணும்னு கிடையாது. எத்தனை தடவை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரீகனெக்ட் ஆவீங்க. அதுதான் விஷயம். ஆனால் இதை மனப்பூர்வமாக நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள். ஓகேவா? இதை சொல்ல உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். தேவையில்லாத இமோஷனல் பேர்டன்ஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். உங்களை அறியாமையே குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது உங்களோட நீங்கள் ரீகனெக்ட் ஆவீங்க. எப்படி செய்கிறப்போ உங்களுக்கு வாழ்க்கை மிக இனிமையாக சந்தோஷமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தயாரா? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது என்ன ஃப்ரேசஸ்ங்கிறத திருப்பி சொல்கிறேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம்.